Okay, good evening, guys. இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் டாபிக்ல இருந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே உங்களோட ஒர்க் புக் அந்த ஒயிட் கலர் நம்ம ட்ரிச் பிளஸ் ஒர்க் புக் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஒன் டெஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சொல்ற எல்லாமே நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த டாபிக் முடிச்சா அதுல இருக்கிறதுக்குரிய ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ போட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்புறம் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இன்னைக்கு ரதிப்ரியா நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் முடிச்சுட்டு நான் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன். ஓகே, ஸோ கொஞ்சம் இன்னைக்கு டவுட் கிளியர் பண்ண மாதிரி பிஸி ஆயிடுச்சு. அதனால நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். மற்றவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்ல தனியா டவுட்ஸ் கேட்டு கேட்டு அப்பப்போ கிளியர் பண்றாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்றீங்களா அப்படிங்கறத பாருங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். புரியலன்னா அப்பப்ப கேட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் டைம்ல யூஸா இருக்கும். இப்ப நம்ம போற சம்ஸ் மட்டும் இட்ஸ் நாட் எனஃப். ஓகே, உங்க சைட்ல எவ்வளோக்கெவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன, அதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதோட பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் நம்ம பாத்திரலாம். ஓகேவா? ஸோ இதுல நார்மலா டைம் அண்ட் ஒர்க் பார்த்திருந்தோம் நம்ம. ஓகே, ஸோ போன கிளாஸ் தான் நமக்கு டைம் அண்ட் ஒர்க் 2 கிளாஸஸ் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ என்ன பண்ணோம்னா டோட்டல் வந்து இவ்வளோ டேஸ் ஃபினிஷ் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த இடத்துல கேட்குற அந்த கண்டிஷன்ஸுக்கு அந்த மாதிரி பல்கா கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடணும். ஸோ டைம் நார்மலா லாஜிக்கா கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு இடத்துல அதை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனா இங்க டைம் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேசிக் தான். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒன்ஸ் அகேன், ஸோ கரெக்டா ஜாயின் பண்ணும்போது 7:30னா 7:35 ஜாயின் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங் நீங்க ஜாயின் பண்ணும்போது அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வரங்கிறப்போ அந்த நேம் வந்து மேபி விட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதனால கொஞ்சம் கரெக்டா ஷார்ப்பா ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, பண்ணிட்டு கூட நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ற, அதாவது நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் அடுத்த ஒர்க்கை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப அகைன் கம் டு கிளாஸ். ஓகேவா? ஸோ அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. சரி, ஓகே, சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேசிக் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மலா இதுல போன ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, ஸோ இந்த ஆல்பபெட்ஸ்ல வச்சு நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக்கான ஃபார்முலா. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னாவே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் ஆர் டைம் இன்டு ஸ்பீட். ஓகே, எது வேணாலும் ஓகேவா? சோ எடுத்துக்கலாம். இதுல நமக்கு அப்படியே இந்த ஃபார்முலால இருந்து ரீரைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்பீட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் பை டைம் எடுத்துக்குவோம். அதுவே டைம் கேட்டிருந்தா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போடுவீங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ இது நமக்கு நார்மலான பேசிக் ஃபார்முலா. இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சம் இதுல கொடுக்கும்போது கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுக்குறாங்களா, கொஸ்டின்ல ஆன்சரும் அதே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் கேட்டிருக்காங்களா, அதை நம்ம நோட் பண்ணணும். இன்கேஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொஸ்டின் இருந்துட்டு ஆன்சர் வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். நிறைய பேர் அந்த கன்வெர்ட் பண்ணாம போட்டுறது, கன்வெர்ட் பண்ணாம போட்ட அதே ஆன்சரும் கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? நம்ம ஹியூமன் எரர்ஸ் வந்து கண்டிப்பா தெரியும். கொஸ்டின் பேப்பர் வந்து எடுக்கிறவங்க ஹியூமன் எரர்ஸ் எல்லாமே மேக் பண்ணி தான் உங்களோட அந்த ஆப்ஷன்ஸே இருக்கும். ஓகே, ராங் ஆன்சர்ஸ் ஆல்சோ உங்களோட அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகே, சோ அதனால நீங்க கரெக்டா பார்த்து போடுங்க. கொடுக்கறது எல்லாமே மீட்டர் பெர் செகண்ட், கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறது எல்லாரோட அந்த யூனிட்டையும் செக் பண்ணணும். ஓகேவா? இப்ப நார்மலா கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க, எனக்கு மீட்டர் பெர் செகண்ட்ல கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 5/80 மல்டிப்ளை பண்ணணும். எதை பண்ணணும்? ஸ்பீடு. எப்பவுமே ஸ்பீட்ல தான் இந்த சேஞ்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்பீடு தான் இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறத அதை குறிக்குது. கிலோமீட்டர்னாவே எதை சொல்லுவோம்? நம்ம ஸ்பீடை தானே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சோ வர ஆன்சர் கிலோமீட்டர்ல ஸ்பீடுக்கு வர ஆன்சரை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு 5/80 ஜஸ்ட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை. அவ்வளவுதான். ஓகேவா? ஃபைனலா நீங்க பண்ணிக்கோங்க, அதான் ஈஸியா இருக்கும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் எடுத்துனே மாத்திப்பீங்க, மிஸ்டேக் வராம கரெக்டா பண்ணிப்பீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபைனலா பண்ணும்போது எந்த இடத்துலயும் மிஸ்டேக் வராம இருக்கும். ஓகேவா? 5/18.
எனக்கு மீட்டர் பெர் செகண்டா கொடுத்து அதுவே கிலோமீட்டர் பெர் ஹவரா அப்படியே நமக்கு ரெசிப்ரோக்கலா கேக்குறாங்கன்னா ஜஸ்ட் இதே வேல்யூவை ரெசிப்ரோக்கலா மாத்துங்க. 18/5 வரும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக் யூனிட். இது எப்படி வருதுன்னா நத்திங் பட் டைம்னா என்ன பண்ணுவோம் நார்மலா. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா ஹவர்ல இருக்கும். வெறும் வந்து நார்மலா கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்ட்னா 5/18 18/5 அப்படின்னு போடுவீங்க. வெறும் ஹவர்ஸ மட்டும் மினிட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? நார்மலா ஹவர்ஸ மட்டும் மினிட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நிறைய பேர் இந்த இடத்துலதான் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்க. தெரியுது, ஆனா போடும்போது அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் நோட் பண்றது அதுதான். என்ன வரும்? ஹவர்ஸ நம்ம மினிட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? So each and everyone participate. into 60 ஹவர மினிட்ஸா மாத்தும் போது என்ன டிவைடட் வருது ஆன்சர். பாத்தீங்களா? இன்னமும் அந்த ஒரு கொஸ்டின் வந்து டவுட் வருது. 1 hour இருக்கு, இத நீங்க மினிட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? இன்டு தானே பண்ணுவீங்க. ஏன் இப்ப டிவைடட்? எஸ் 60 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இப்போ ஏதோ டிவிஷன் அப்படிங்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் வந்தது. நிறைய பேருக்கு அந்த அந்த இடத்துல வந்து டவுட் வந்துட்டே தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணுனா 1 hour பேசிக்கா வச்சுக்கோங்க. 1 hourனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ 1 hour அப்படின்னா நமக்கு தெரியும் 60 என்னது மினிட்ஸா செகண்டா? என்னாச்சு? 1 hourனா 60 minutes அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இன்டு 60 தானே பண்ணணும். ஓகே, சோ 1 hourனா நமக்கு தெரியும் அது 60 minutesங்கிறது தான் 1 hour. அப்பனா என்ன பண்ணும்? இதுவே 2 hoursல கொடுத்துருக்காங்கன்னா அப்பனா இன்டு 60, அப்போ 120 minutes அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹவர்ஸ் மினிட்ஸா மாத்தணும்னா எப்போதுமே இன்டு 60 பண்ணணும். சரி, மினிட்ஸ் அடுத்து செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? மினிட்ஸ செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இப்ப 60 minutes இருக்கு, இதையே நான் அடுத்து செகண்டா மாத்தணும்னா என்ன வரணும்? 3600 into 60. so again 60 ஆல மல்டிப்ளை பண்ணனும். again 60 அவ்வளவுதான். ஓகே, நமக்கு வந்து இந்த 5/18 இந்த 18/5 எல்லாம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணி தான் போட்டு வந்திருக்கு. நம்ம திரும்ப உட்கார்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கன்வெர்ட் பண்ண வேண்டாம்ங்கிறதுனாலதான் ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறோம். ஓகேவா? சோ அகைன் நீங்க மினிட்ஸ் செகண்டா மாத்தணும்னா இன்டு 60 அவ்வளவுதான். இதுவே அப்படியே உல்டாவா செகண்ட் மினிட்னா டிவைடட் 60 பண்ணுங்க. மினிட்ஸ் ஹவர்ல கேட்டா டிவைடட் 60 பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நல்லா மெமரி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது அது அப்படியே ஆப்போசிட்டா வரும்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் வரும். ஹவர மினிட்ஸா இன்டு 60, திரும்ப அகைன் மினிட்ஸ் செகண்ட்ங்கிறப்ப அடுத்து அகைன் ஒரு 60. இந்த 60 into 60 தான் 3600 அப்படின்னு போடுவாங்க. ஓகேவா? சாரி, மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? மீட்டர் கிலோமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? இப்ப 100 மீட்டர் எனக்கு அது கிலோமீட்டர்ல சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே 18/5 இது பண்ணும். 18/5 ஏன் வருது? நான் ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் மீட்டர் மட்டும் தான் கேக்குறேன். மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா அப்படி மட்டும் தான் கேக்குறேன். நான் கிலோமீட்டர் பெர் ஹவர் கேட்கல, இல்ல மீட்டர் பெர் செகண்ட் கேட்கல. அப்படின்னா மட்டும்தான் நமக்கு 5/18 18/5 வரணும். நான் ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் மீட்டரை கிலோமீட்டரா கன்வெர்ட். ஓகே, 1000 வெரி குட். சோ 1000 மீட்டர் சேர்ந்ததுதான் நமக்கு என்னன்னா 1 கிலோமீட்டர். ஓகேவா? சோ அப்போ 1 மீட்டர் கிலோமீட்டரா மாத்தனா டிவைடட் 1000. ஓகே, அப்போ என்ன சொல்றது 100 மீட்டர்னா இப்ப என்னன்னு ஆன்சர் வந்திருக்கும் அந்த இடத்துலனா 0.0 சாரி 100 மீட்டர். ஓகே, 100 மீட்டர்னா இப்ப கிலோமீட்டரா மாத்தும் போது அப்ப என்னவா வரும்? 0.1 என்னவா வரும்? 2 0 கேன்சல் ஆயிடும். 0.1 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா? சோ இந்த மாதிரி நீங்க தனித்தனியாவும் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேல்யூவை கிலோமீட்டர்ல கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூவை மட்டும் உங்களுக்கு அந்த கிலோமீட்டருங்கிறத மினிட்ஸா மட்டும் மாத்துற மாதிரியான சம்ஸும் வரும். அதுக்காக தான் இண்டிவிஜுவலாவும் நான் போடுறேன். ஓகேவா? மீட்டரை வந்து கிலோமீட்டரா மாத்தணும்னா டிவைடட் 1000, அதுவே கிலோமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா இன்டு 1000. ஓகே, அதெல்லாம் நமக்கு செஞ்சு வச்சுதான் நமக்கு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது we got the 5/18 அந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ அததான் நமக்கு ஃபைனலா நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இந்த 0000 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வருது? இதானே வருது. அதுதான் அந்த வேல்யூ. சோ நமக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம படிக்கும் போது அது எப்படி வந்துச்சு, ஏன் பண்றாங்கிறத கொஞ்சம் டெப்தா படிச்சீங்கன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி படிச்சீங்கன்னா நமக்கு எப்போதுமே மறக்காது. ஓகேவா? சோ அதனால மீட்டர் கிலோமீட்டரா மாத்தி கீழே டைமை
மினிட்ஸா செகண்டா மாத்தி நமக்கு கொடுக்கறது தான் அந்த 5/80 மீட்டர் பெர் செகண்ட். சிங்கிளா கேட்கும் போதும் கரெக்டா பண்ண தெரியணும். ஓகேவா? மீட்டர் கிலோமீட்டர்னா டிவைடட் 1000 அப்படிங்கிறது தெரியணும். ஹவர் வந்து மினிட்ஸ்னா இன்டூ 60 அப்படின்னு தெரியணும். அதுவே செகண்ட் மினிட்ஸ்னா டிவைடட் 60. ஓகே, கிளியர்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். எல்லாரும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவீங்க. இது எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் நோ. ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் இன்டு டைம்னு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பண்ணிடுவீங்க. அந்த கன்வர்ஷன்ல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால கன்வர்ட் பண்றதை இனிமே கரெக்டா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு என்னன்னா, இது நார்மலானது. அடுத்தது இப்போ வந்து ஒரே ஒரு ட்ரெயின் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பீடு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது இவ்வளவு டிஸ்டன்ஸ் இவ்வளவு டைம்லனா எவ்வளவு நேரத்துல கிராஸ் ஆயிருக்கும் சம்திங்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். 2 ட்ரெயின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நான் ட்ரெயின்ங்கிறனாலே நான் ட்ரெயின் எடுக்கிறேன். ஒரு ட்ரெயின் வந்து சேம் ஒரு டைரக்ஷன்ல வருது. இது ட்ரெயின் 1 எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரெயின் 2 வந்து இது அடுத்தது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ரெண்டுமே சேம் டைம்ல தான் கிளம்புது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இந்த ஸ்பீட் வந்து எப்போ நார்மலா ஃபைண்ட் அவுட் பண்றது ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 ட்ரெயின் வருது, அந்த 2 ட்ரெயினை சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா அப்போ நீங்க அங்க ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் என்ன டைரக்ஷன்? நான் ட்ரெயின் 1 இங்க ஒரு ஏரோ மார்க்கும் ட்ரெயின் 2 ஏரோ மார்க் போட்டுருக்கேன். இது ரெண்டும் என்ன டைரக்ஷன்? வாட் இஸ் இது ரெண்டும் என்ன டைரக்ஷன்ல வருது ட்ரெயின்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வருது. ஓகேவா? அங்க ஆப்போசிட்னு தெளிவா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் ஆப்போசிட் சேம்ங்கிறது சொல்லுவாங்க. ஓகேவா? சோ என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டும் பண்ணும்போது ஓவர்டேக்னா என்ன சொல்லுவாங்க? ஓவர்டேக் அப்படின்னா என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் தான் மேம். இல்ல parallel, sorry, parallel direction. அதாவது ரெண்டு பேரும் ஓவர்டேக் parallel சேம் டைரக்ஷனா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓவர்டேக்னா இப்ப சேம் டைரக்ஷன்ல போறாங்கன்னா ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ வந்து ட்ரெயின் 1 ட்ரெயின் 2 ஆப்போசிட் வருது அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா ஸ்பீட் வந்து ஒண்ணும் இல்ல, ஆப்போசிட்னா 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ல வருது, 30 கிலோமீட்டர் ஹவர்ல வருதுன்னா அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்னா 80 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். மத்தபடி அஸ்யூஷுவல் தான், டைம் டிஸ்டன்ஸ் எல்லாம் சேம் தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? சோ 2 ட்ரெயின் ஆப்போசிட்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு, சேம்னாலும் ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட்னா ஆட் பண்ணுங்க ஸ்பீட் ரெண்டையும், சேம் டைரக்ஷன்னா 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இதுவே அதே சேமா வருது அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல வருமா, அதே 30 எடுத்துக்கலாம். அப்போ அங்க 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டாவே போதும், அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்ப எவ்ரிவன் கிளியர்? ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் டைரக்ஷனா ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட்னா ஆட் பண்ணணும், சேம்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? கிளியர்? ஓகே, எவ்ரிவன் கிளியரா? யாருக்கும் சொன்னது வரை இப்ப எதுவும் டவுட் இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா சம்ம டக்கு டக்கு நம்ம பாத்துட்டு போயிடலாம். நான் அங்க சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணி சம்ம நான் போட்டுருவேன். ஓகேவா? சரி, இன்னொரு இது என்னன்னா இப்போ ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. சோ இது வந்து நான் ட்ரெயின் 1ன்னு சொல்றேன். ஓகே, இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது இன்னொரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுது. அதாவது இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்ல கிடையாது. இன்னொரு ட்ரெயின் நீங்க வந்து சும்மா நின்னுட்டு இருக்கு. ஓகேவா? மூவ்மெண்ட்ல இல்லாம அன்மூவ்மெண்ட்ல நின்னுட்டு இருக்க ஒரு ட்ரெயினை இந்த ட்ரெயின் வர ட்ரெயின் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும் பிளஸ் இந்த ஓடுற அந்த மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்போனா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுது, ஏதாவது ஒரு பிரிட்ஜ கிராஸ் பண்ணுது, ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு லென்த் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கிராஸ் பண்ணுது அப்படின்னு வந்துச்சுனாவே பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது, 50 மீட்டர் உள்ள பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது அப்படின்னு அதுக்கு ஒரு வேல்யூ சொல்றாங்கன்னா உடனே இப்ப 50 மீட்டர் பிளாட்ஃபார்ம் பிளஸ் ட்ரெயினோட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லென்த் தான் நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அதோட லென்த்தையும் ஆட் பண்ணி போடணும். இது இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அதை ஆட் பண்றதுக்கு விட்டுருவாங்க. ஓகே, இன்கேஸ் எனக்கு ட்ரெயின் கொடுக்காம அந்த இடத்துல ஒரு லென்த்தே இல்லாத ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் லைட்லாம் இதுக்கெல்லாம் ஒரு லென்த் கிடையாது, சும்மா நார்மலா அது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதுதான். ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரீட் லைட்டா கிராஸ் பண்ணும். போல் சொல்லுவோம். ஓகேவா? போல்னாலும் அது ஒரு தூண் மாதிரி தான் சொல்லுவோம்.
அது கிராஸ் பண்ணலாம். இல்லைன்னா மைல்ஸ்டோன்னா தெரியும் உங்களுக்கு, ஓகேவா? அந்த மாதிரி இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணும்போது இதெல்லாம் என்னன்னா டிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு விஷயங்கள், ஓகேவா? போல் இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கும், அதெல்லாமே ஸ்ட்ரீட் லைட் இதெல்லாம் டிஸ்டன்ஸ் கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நோ நீட் டு ஆட் த டிஸ்டன்ஸ், ஓகேவா? சோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, சோ ஒரு டிஸ்டன்ஸ் குடுக்குறாங்க, இந்த பிரிட்ஜ் இவ்வளவு டிஸ்டன்ஸ் உள்ள பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது, இவ்வளவு லென்த் உள்ள ஒரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 அடியும் கிராஸ் பண்ணணும், சாரி ஆட் பண்ணணும், ஓகேவா? எப்போ டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். கிளியரா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எவ்ரி ஒன் கிளியர்? சோ இதுதான் பேசிக்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். சோ பேசிக்ஸ் வந்து நார்மலா சொல்லியாச்சு. இப்போ நம்ம சம்ஸ் வந்து டக்கு டக்குன்னு பார்க்க வேண்டியதான். எல்லா இடத்துலயும் இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், எது வரும் அப்படிங்கிற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் சம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. So an airplane covers a certain distance at a speed of 240 km per hour in 5 hours. சரி, ஓகே. சோ எதுவா இருந்தா மியூட்ல போட்டுக்கோங்க, ஓகேவா? நீங்க கொஸ்டின் கேட்க வரீங்களா என்னங்கிறது தெரியல. சோ மியூட்ல போட்டுட்டு மத்தத ஒர்க்க பாருங்க, ஓகேவா? சரி, ஓகே. 7:35 or 7:40க்கு மேல நிறைய 4-5 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ லாஸ்டா நான் அதை கேட்கும் போது மட்டும் அவங்க நேம்ஸ் மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம சம் பார்க்கலாம். ஒரு ஏரோப்ளேன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, சர்டைன் டிஸ்டன்ஸ். அப்பனா டிஸ்டன்ஸ் கொடுக்கல, அப்ப கண்டிப்பா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க 5 hours அப்படின்ட்டு. So to cover the same distance in 5/3 hours, it must travel at a speed in kilometer per hour கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஓகே, கோமலவல்லி, ஹஃபீஸ், ஓகே, கரெக்ட் ஆன்சர். சரி, தெரிஞ்சவங்க போட்டு சொல்லிருக்கீங்க, ஓகே. சோ மத்தவங்களுக்கு நம்ம கவனிப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சோ டிஸ்டன்ஸ்க்கு as usual நமக்கு தெரியும் ஸ்பீட் இன்டு டைம், ஓகேவா? சரி, ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க 240, that is டைம் என்ன கொடுத்திருக்காங்க 5, ஓகேவா? டைம் வந்து என்னன்னா 5. சோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 0,1002. சோ ஓகே, இதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா அடுத்தது அந்த ஸ்டெப் தானே பண்ணணும். நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஓகே? நம்ம என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ இந்த 5/3 ஹவர்ஸ்ல நான் அப்ப ஒருவேளை நான் கிராஸ் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு ஸ்பீட்ல போயிருப்பேன்னு கேக்குறாங்க, ஓகே? அப்ப நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? அதை எடுத்து நம்ம அப்படியே டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணலாம், ஓகே? இங்க கேக்குறாங்க ஸ்பீட், ஓகே? அப்ப ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். சோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தூக்கி நான் இங்க அப்படியே போட்டுக்கிறேன், ஓகே? சோ டைம் என்ன கொடுத்திருக்காங்க 3 hours. சோ 5/3 3 என்ன ஆயிடும் மேல ரெசிப்ரோக்கலா 3 மேல வந்துரும். சோ 5 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 240 into 3 வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 720 கிலோமீட்டர் பெர் ஹவர். இங்க எதுவுமே சேஞ்சஸ் இல்ல, ஜஸ்ட் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் ஆஸ்கிங் ஆல்சோ கிலோமீட்டர் பெர் ஹவர் தான், ஓகே? அதனால நோ நீட் டு கன்வெர்ட் எனிதிங், ஓகேவா? சோ இப்ப இது கிளியர் தானே? ஒரு டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்க சொல்லி அதை எடுத்து அடுத்ததுல அப்ளை பண்றாங்க, ஓகேவா? கிளியர்? சோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஸ்டெப்ஸ். ஓகே, கணேஷ், ராபின், ரிச்சர்ட், ஓகே, கரெக்ட் ஆன்சர். சோ எவ்ரி ஒன் கிளியரா? சர்டைன் டிஸ்டன்ஸ் கொடுத்தாவே கண்டிப்பா அதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன கேட்கறாங்களோ அதை நீங்க எடுத்து அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க மல்டிப்ளை பண்றதெல்லாம் டைம் எக்ஸஸ் தான், ஓகேவா? அடுத்து நீங்க கரெக்டா அடுத்து எடுத்தோடனே அப்ளை பண்ணி திரும்ப அப்படியே தூக்கி அப்ளை பண்ணி நீங்க ஆன்சர் ஃபைனலா வெரிஃபை பண்ணி போடுங்க, ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் 720 கிலோமீட்டர் பெர் ஹவர், 5th ஆப்ஷன், ஓகே? சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். யாருக்கும் எந்த இடத்துல டவுட்னாலும் அங்கேயே கிளியர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா புரிஞ்சவங்க நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. புரியலன்னா நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து என்ன புரியலையோ கேட்டுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. செகண்ட் சம். Okay, second sum. A bus travels from A to B at a speed of 55 kilometer per hour. Okay, so அடுத்தது வந்து from B to C. So இந்த இடத்துல 3 பஸ் கிட்ட வருது BCங்க, அதனால நம்ம என்னன்னா ஒரு டயக்ராம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. So பஸ் வந்து என்ன ஆகுது travels
Okay, Radhipriya, check your answer. Ganesh, okay, correct. Sticia, correct answer. Radhipriya மட்டும் செக் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ அந்த இடத்துல ஏ வந்து என்ன சொல்லிருக்காங்க? 55 கிலோ. இந்த இடத்துல ஏதோ சம்திங் ஸ்ட்ரக் ஆகுது. ஏல இருந்து பிக்கு. ஓகே, எவ்வளவு ஸ்பீட்ல போகுதா? 55 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது. ஓகே, அடுத்தது ஃப்ரம் பி டு சி அட் 110 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது. ஓகே, அப்ப பில இருந்து சிக்கு ஓகேவா 110 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதெல்லாம் என்னது? ஸ்பீடு. ஓகேவா, கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சி டு ஏ. திரும்ப அகைன் என்ன பண்ணுதுன்னா சி டு ஏக்கு வர்றதுக்கு. ஓகேவா, ஏரோ மார்க் இப்படி போகுது. சி டு ஏ வர்றதுக்கு 55 கிலோமீட்டர் பெர் ஹவர். திரும்ப அதை அப்படியே ரிட்டர்ன் போறாங்கிற மாதிரி மீனிங். ஓகேவா, சோ அப்ப என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்கன்னு பாருங்க. இது டிரா பண்ணிட்டீங்க. டிரா பண்ணும்போதே புரிஞ்சுக்கும் எப்படி போறாங்க வராங்க அப்படிங்கிறது. வாட் இஸ் த டைம் டேக்கன் இன் ஹவர்ஸ்? ஹவர்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க, கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த பஸ் டு டிராவல் ஃப்ரம் ஏ டு சி? நல்லா வச்சுக்கோங்க, ஏல இருந்து சிக்கு தான் கேக்குறாங்க வயா பி. அப்ப என்ன டைரக்ஷன்? கரெக்டா இந்த ஸ்ட்ரைட் லைன் டைரக்ஷனை தான் கேக்குறாங்க. ஓகேவா, பி மூலமா தான் நான் ஏல இருந்து சிக்கு போகணும்னு சொல்றாங்க. ஓகேவா, if the distance between each pair of city is 220 kilometer. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 220, அதே மாதிரி பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதே சேம் 220 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஈச் பேர் 220. ஓகேவா, சரி, இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்கன்னா டைம் தான் நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா, சோ டைம் கேட்கும்போது என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, அது நமக்கு தெரியும். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அண்ட் தென் கோ டு பி டு சி. ஓகே, அப்ப ரெண்டோட டைமை நம்ம டோட்டல் பண்ணிடலாம். ஓகேவா, ஏன்னா நம்ம டைரக்டா ஏ டு சி போக முடியாது, பி மூலமா தான் போகணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஏல இருந்து பிக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க டைம் எவ்வளோன்னு. அதே மாதிரி பில இருந்து சி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த டைம் கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ஓவரால் கிராஸ் பண்ண டைம். ஓகேவா, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? 220. ஓகேவா, இதோட டிஸ்டன்ஸ் 220 தானே, டிவைடட் பை 55. ஓகே, சோ இத பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் 2 0. ஓகே, சோ அப்போ 4 எல்லாமே என்னது? கிலோமீட்டர் தான். ஓகேவா, சோ இங்க வந்து டைம்ல கேக்குறனால ஹவர், 4 ஹவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி பில இருந்து சிக்கு. ஓகே, கோமலவலி have is correct answer. அடுத்து பில இருந்து சிக்கு அதே சேம் 20 by 110. 0 0 கேன்சல் பண்ணா 1 2. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா 2 ஹவர்ஸ் ஆகுது. ஓகேவா, அப்போ டோட்டலா ஏடி பி மூலமா போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? டோட்டல் எவ்வளவு நேரம்? 4 plus 2 that is 6 hours. கிளியர் எவ்ரிவன்? இந்த மாதிரி உங்களுக்கு ஏல இருந்து பிக்கு போறாங்க, பில இருந்து சி, சில இருந்து டி எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அப்படின்னா ஒரு டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, எக்ஸாம்ல எல்லாம் சொல்லல, இங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே டிரா பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல உட்காந்து டிரா பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே நல்லா கிளியரா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடணும். ஓகேவா, சோ ஆன்சர் இஸ் டோட்டல் 6 ஹவர்ஸ். ஆப்ஷன் 3. எவ்ரிவன் கிளியர்? சரி, ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் எடுத்துக்கோங்க. தேர்ட் சம், ஜான் drove for 3 hours at a rate of 50 kilometer per hour. ஓகே, சோ அது வந்து 3 மணி நேரத்துல 50 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு போறாங்க அப்படின்னா and 4 hours at 6 kilometer per hour. ஓகே, சோ வாட் இஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? இந்த ஆவரேஜ் ஸ்பீட் பத்தி நான் பேசிக் சொல்லும்போது சொல்லல. 50. ஓகே, ஹாஃபிஸ் கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே, நீங்க ஃபினிஷ் பண்ணப்ப நெக்ஸ்ட் போலாம். எதுவும் டவுட் இருக்கும்போது அந்த சம்ம நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது நீங்க கிளியர் கவனிச்சுக்கோங்க. ஓகே, கணேஷ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். இங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். இத பத்தி நான் சொல்லல, நான் அதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன அப்படின்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஆவரேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நம்மளோட மார்க்ஸுக்கே ஆவரேஜ் மார்க்ஸ் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த மார்க்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம், டிவைடட் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அப்படித்தானே நம்ம போடுவோம். ஆவரேஜ் ஸ்பீடு, அதுவே ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. என்னாச்சு, ஏதோ டவுட்டா? இல்ல மேம். சரி, ஓகே,
சோ அதுவே இங்க ஆவரேஜ் ஸ்பீட்னா அதே சேம் தான். சோ நார்மலா ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, சோ ஆவரேஜ் கேட்டனால டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அவ்வளவுதான், அந்த டோட்டலை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க வேண்டியதான் பிகாஸ் ஆஃப் ஆஸ்கிங் ஆவரேஜ்ங்கறதுனால. ஓகேவா? ஓகே, சோ இது வந்து இந்த ஃபார்மட் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட். இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபார்மட் ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னா, டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க வீடே எடுத்துக்கலாம். இதுதான் அதிகமா யூஸ் பண்ற பேசிக்கான எக்ஸாம்பிளா இருக்கும். உங்க வீட்ல இருந்து நீங்க காலேஜ் போறீங்க. ஓகேவா? காலேஜ் போகும்போது நல்ல மார்னிங் பிரிஸ்கா இருக்கும், நல்ல ஸ்பீட்ல போயிருப்போம். ஓகேவா? மோட்டார் பைக்லோ இல்ல சைக்கிளோ ஏதோ சம்திங். ஓகேவா? போகும்போது நல்ல ஸ்பீடா போயிருப்பீங்க. ரிட்டர்ன் அதே காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கும், ஸ்பீடு கம்மியாகும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஓகேவா? நீங்க வீட்ல இருந்து உங்க காலேஜுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸோ திரும்ப வரும்போதும் அதே டிஸ்டன்ஸ் தான் கிராஸ் பண்ணி வர போறீங்க. ஓகேவா? அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீடு கேக்குறாங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்னா 2xy டிவைடட் பை x பிளஸ் சொல்லுவோம். இந்த xyங்கிறதுலாம் என்னன்னா ஒண்ணும் இல்ல, போகும்போது ஒரு ஸ்பீட்ல போயிருப்பீங்க பாத்தீங்களா, அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. வரும்போது இன்னொரு ஸ்பீட்ல வந்திருப்பீங்க பாத்தீங்களா, y, அது y. ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஸ்பீட் தான். ஓகேவா? இது வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது. இந்த ஆவரேஜ் ஸ்பீட படிங்க. 3 மணி நேரத்துல 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் போறான். அதுக்கு அடுத்து ஒரு 60 கிலோமீட்டர் அடுத்தது. இப்போ ஒரு ஜேர்னி நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லாங், இங்க இருந்து ஊட்டி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஊட்டி போறீங்கன்னா போகும்போது கொஞ்சம் நல்ல ஸ்பீட்ல போயிருப்போம், கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாகும். அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான், ஆனா ஒரே வழியில கம்மியா பாதியா பிரிச்சு ஸ்பீட போறோம். ஓகேவா? இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? டிஸ்டன்ஸ் போகும்போது ஃபுல்லா ஒரு ஸ்பீடு, ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஸ்பீடு. சோ அப் அண்ட் டவுன் போது 2xy டிவைடட் பை x பிளஸ் y யூஸ் பண்ணணும். ஒரே டிஸ்டன்ஸ் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல நீங்க போகும்போது தட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியர்? சோ கோமலவெளி ரத்திப்ரியா, ஓகே, கரெக்ட் ஆன்சர். ஃபினிஷ் பண்ணவங்க நீ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? எவ்ரி ஒன் கிளியரா? சோ அந்த ரெண்டு ஸ்பீடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த ரெண்டையுமே மிஸ்மேட்ச் பண்ணி போடுவாங்க, அதனால கரெக்டா பார்த்து போடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், அதனால ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்ன பண்ண போறோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் தான் எடுக்க போறோம். ஓகேவா? ஓகே, சோ டோட்டல் டைம் ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்னு பாருங்க. டோட்டல் டைம் எவ்வளவு? இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 hours போறாங்க, அப்புறம் ஒரு 2 hours போறாங்க. அப்போ டோட்டல் டைம் வந்து 3 + 2 தட் இஸ் 5 hours. ஓகே, சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா வைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைம். அதுல தான் அப்ளை பண்ணி போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஸ்பீட் ஃபர்ஸ்ட் எவ்வளோ? 3 hours. டைம் எவ்வளோ? 50. ஓகேவா? தட் இஸ் பிளஸ் அடுத்து எவ்வளோ? 2 hours இன்டு 60. 60. ஓகேவா? சோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 50 இன்டு 150. 5 into 3 150. அடுத்து 6 into 12 120. இப்போ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7 to 270. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இப்ப அப்ளை பண்ணுங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 270 டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளோ? 5 hours. மினிமைஸ் பண்ணுங்க 5ங்கிறப்போ. ஸோ 5 times ரிமைனிங் 2னா 4. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 54 kilometer per hour. Okay, so answer is option 2. So இதுக்கு ஆன்சர் எவ்வளோ? 54 kilometer per hour. That is option 2. ஓகேவா? ஸோ இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? எவ்ரிஒன் கிளியர் தான். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம். அலோகா அசோகா சம்திங் ஏதோ இருக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒரு சம்திங் நேம்.
அலோக் வந்து travels to his college at the speed of 20 km/h and same இப்போ நான் சொன்ன அதே பேட்டர்ன்ஸ் தான் and returns home at the speed of 30 km/h. so what is the average speed கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்ப இப்ப நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஆன்சர் சொல்லுங்க. எல்லாருக்கும் 2 minutes டைம் தரேன். ஓகே, ரதிப்ரியா, கணேஷ், ஓகே கரெக்ட் ஆன்சர். சோ இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, கோமலவல்லி, ஓகே கரெக்ட் ஆன்சர். Everyone should try in your individual notebook or something like that. Okay, everyone should practice. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் நீங்க மியூட் எடுத்துட்டு சொன்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். சாட்ல அனுப்பினாலும் சரி. சாட்ல அனுப்புற ஒரு 5 பேர் கண்டினியூஸா அந்த 5 பேர் தான் வந்துட்டே இருக்கு ஆன்சர்ஸ். கோமலவல்லி, கணேஷ், அதிப்ரியா, ஸ்ரீஷியா, ஹஃபீஸ். ஹஃபீஸ் என்னாச்சு, ஒரு 2 கொஸ்டின் அனுப்புனீங்க அதுக்கப்புறம் நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல மேம், இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சீக்கிரம், ஃபாஸ்ட். என்னாச்சு, போட்டாச்சா இல்லையா? ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் எனஃப், அவ்வளவுதான். ஃபார்முலாலாம் எழுதி எழுதி போட்டுருக்கோம்னு சில ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ்ங்கப்போ நீங்க போட்டுருவீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 2 செகண்ட் ஆர் 3 செகண்ட்ஸ் எனஃப், அவ்வளவுதான். ஓகே ஃபைன். சோ ஆவரேஜ் ஸ்பீட் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல? பிகாஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, என்ன பண்ணனும்? 2xy 2xy by divided by x plus y, அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த இடத்துல xங்கிறது ஒரு 20, yங்கிறது 30. ஓகேவா, அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. சோ அப்ப இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல பண்ணுங்க. 3 into 2ங்கிறப்போ 6, அதோட 6 into 2ங்கிறப்போ 12. ஓகே, அப்ப 00 அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா, அடுத்து x plus yங்கிறது என்னது, 30 plus 20, that is 50. அவ்வளவுதான். சோ இதை நீங்க கேன்சல் பண்ணுங்க. 10 20ங்கிறப்போ 4. ஓகே, 24. ஓகே, நமக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாருங்க, எல்லாமே மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா, ஆன்சரும் 24ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல. ஓகே, எல்லாமே கிலோமீட்டர்ல பெர் ஹவர்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், மீட்டர் பெர் ஹவரா மாத்த இன்டு என்ன பண்ணணும், மீட்டர் பெர் செகண்டுக்கு 5/18. ஓகே 18, அவ்வளவுதான். ஓகேவா, சோ இதை நீங்க ஸ்டார்டிங்லயே பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், டைமும் ஆகும். சோ இது மாதிரி எடுத்து ஃபைனலா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா, சரி இதை 6 டேபிள் அடிக்கலாமா? ஓகே, 4 பாயிண்ட்ல தான். ஓகே, பாயிண்ட்ல தான் வருது. ஓகே, சோ 1 remaining 2. Okay, so 1.66 with 4 remaining 6.67 வருது. ஓகே, 6.67 மீட்டர் பெர் செகண்ட். எவ்ரிவன் கரெக்ட் ஆன்சரா? போட்டோங்களுக்கு வந்திருக்கா? ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகே, சோ ஹபிஸ், ஓகே கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சோ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபைனலா பாத்துக்கோங்க. மீட்டர் பெர் செகண்டா ஜஸ்ட் 5/18 நீங்க மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதுதான். ஓகேவா, கிளியரா எவ்ரிவன்? எஸ் மேம். சரி, ஓகே. சோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம். அடுத்து இதுல ஆன்சர்ஸ் ஏதோ சம் ஏதோ மர்ஜ் ஆயிருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகே. So particular goods train runs at a speed of 108 km/h. ஓகே, சோ ஏதோ ஒரு goods train வந்து ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 108 km/h. ஓகே, சோ அதுக்குள்ளே ஆன்சர் அனுப்பிட்டீங்க போல. அடுத்தது ஹஃபீஸ், ரதிப்ரியா, ஓகே கரெக்ட் ஆன்சர்.
சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, இட் கிராசஸ் a stationary pole on the way in 13 seconds. What is the length of the goods train அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது in meter. அம்மா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். தூங்கு. ஓகே, சோ இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா லென்த் ஆஃப் த குட்ஸ் ட்ரெயின் தான் கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா, ட்ரெயின் வந்து ஸ்பீட்ல போயிருக்கு, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க ஓகேவா, டைமும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன பண்ணுது, கிராசஸ் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு லென்த் இருந்தா அந்த லென்த்தையும் சேர்த்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது கிராஸ் பண்றது ஸ்டேஷனரி போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன நடக்கும், இந்த இடத்துல இதை ஆட் பண்ணணுமா, போல் போல் வந்து நான் என்ன சொன்னேன், போல் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, போலுக்கு லென்த் இல்ல மேம், அதனால லென்த் இல்ல. போல்னாவே லென்த் மெயினா கொடுக்க மாட்டாங்க ஓகே. போல்ங்கிறது ஜஸ்ட் என்ன சொல்றது, அது ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஸ்ட்ரீட் கம்பம் மாதிரிங்கிறது தான் ஓகே. சோ ஸ்ட்ரீஷியா ஓகே. சோ அப்போ அதுக்கு வந்து there is no length அவங்களும் மென்ஷனும் பண்ணல ஓகேவா. அப்ப என்ன பண்ணணும், ஜஸ்ட் டைரக்டா நம்ம லென்த்தோட ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்திருக்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல கேக்குறது இன் மீட்டர்ல கேக்குறாங்க ஓகேவா. அப்போ 108 என்ன பண்ணிடணும், மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, மீட்டர் பெர் செகண்ட். இது டைம் வந்து செகண்ட்லயே கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம இதை மட்டும் கன்வெர்ட் பண்ணா போதும் ஓகே. கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், 30 மீட்டர் பெர் செகண்ட் வந்திருக்கும் ஓகேவா. சோ மீட்டர் பெர் செகண்டா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. கிளியரா 30யா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், லென்த் ஆஃப் தி கூட்ஸ் ட்ரெயின் ஓகே. லென்த்துக்கான லென்த்னா நத்திங் பட் டிஸ்டன்ஸ் தான் ஓகே. ஸ்பீட் இன்டு டைம் ஃபார்முலா. ஸ்பீடு 30 கண்டுபிடிச்சிருக்கோம், டைம் ஆல்ரெடி given in the sum 13 okay. so 330 மீட்டர் ஓகேவா. அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து ஸ்டேஷனரி போல், அப்போ அது வந்து கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் நெக்லிஜிபிள் ஒன் ஓகேவா. அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது இது வந்து நெக்லிஜிபிளான ஒரு டிஸ்டன்ஸ், அதனால எரேஸ் பண்ணிடுவோம். போலுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் கொடுக்கவும் இல்லை ஓகேவா. கன்வெர்ட் பண்ணிடுங்க, எடுத்துருங்க. கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் ப்ரொசீட் பண்ணுங்க ஓகேவா. லென்த்னாலும் டிஸ்டன்ஸ்னாலும் சேம் தான் ஓகே. ஸோ 390 மீட்டர். ஸோ இதுல ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். சரி பாத்துக்கோங்க, இதுல ஏதோ சம்திங் மர்ஜ் ஆயிருக்கு ரெண்டு ஆன்சர்ஸ். ஆன்சர் வந்து 390 மீட்டர் ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா. ஓகே, 6th sum next. A train covers the distance of 350 meter in a certain time. Okay, so 350 மீட்டர்ங்கிற டிஸ்டன்ஸ் ஏதோ certain time கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா அதான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். If the train's speed is increased to 3 times its original. இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை போற ஒரு டைம் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் போகும்போது இன்க்ரீஸ் நடக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க ரெண்டு மெத்தடையும் கண்டுபிடிக்கணும். அதாவது ஓல்டா இருக்கக்கூடிய டைம் எவ்வளவு, அப்ப நியூவா வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். This original speed, the time taken to cover the same distance is reduced by 30 seconds. Okay, speed என்ன நடக்குதுன்னா 3 times ஆகுது, அதுவே டைம் என்ன நடக்குதுன்னா 30 செகண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஆமா, ஸ்பீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு டைம் என்ன ஆகும், குறைய தானே செய்யும் ஓகே. அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. So what is the original time taken by the train to cover 350 மீட்டர் ஓகே. இப்போ ஒரிஜினலா 350 மீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ இனிஷியலான இருக்கக்கூடிய ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. இனிஷியல் ஐஎஸ்ங்கிறது இனிஷியல் ஸ்பீட் நான் போட்டுக்கிறேன் ஓகே. இனிஷியல் ஸ்பீடுங்கிறத எஸ்னே எடுத்துக்கலாம், ஸ்பீட்னால மீட்டர் பெர் செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இனிஷியல் டைம் அதை நான் டி செகண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இது வந்து இனிஷியலா போனது, நமக்கு அவங்க கொடுக்கல ஓகே, அதனால நான் ஜஸ்ட் எஸ் டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு நியூ ஸ்பீடு என்எஸ். நியூ ஸ்பீட் அங்க என்ன நடக்குது, 3 times வந்து ஸ்பீடு ஒரிஜினலை விட இன்க்ரீஸ் ஆகுது. ஒரிஜினல் எஸ்னா அப்போ 3 times 3s ஓகேவா. மீட்டர் பெர் செகண்ட், இது எல்லாமே மீட்டர் பெர் செகண்ட் தான் அங்க கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆல்சோ செகண்ட் தான் ஓகேவா. அதனால கன்வெர்ட் பண்றதுக்குலாம் பிரச்சனை இல்லை, நீ அப்படியே போடுங்க. டைம்ல என்ன நடக்குது, டைம் என்ன நடக்குது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டைமை விட என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து 30 செகண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அப்போ டி மைனஸ் 30 ஓகேவா. கிளியர். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கம்பேர் பண்றாங்க ரெண்டு தடவைனா கண்டிப்பா நீங்க ஸ்டார்டிங் இனிஷியலா இருக்கிறத நீங்க கன்வெர்ட் ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே.
அதுல இருந்து அவங்க சொல்றத கன்வெர்ட் பண்ணி போடுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப ஸ்பீடும் எனக்கு டைமும் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவேன்னா ஸ்பீடையும் இன்டு டைமையும் நான் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றேன் ரெண்டையும். ஓகேவா? மல்டிப்ளை பண்றது என்னது ஜஸ்ட் ஃபார் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நான் மல்டிப்ளை பண்ணும்போது 3s இன்டு t மைனஸ் 30. ஓகே, சரி இந்த இடத்துல நான் அங்க மேல அப்படியே போட்டுக்கிறேன், கண்டினியூ பண்ணிக்கிறேன். கோமலவல்லி, அனிதா, கணேஷ், ஹஃபீஸ், ஓகே எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் அனுப்பிருக்கீங்க. ஓகே, ஸோ வெரி குட். ஸோ அடுத்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3st வரும், இந்த இடத்த உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 3 × 3 9. எஸ், ஓகே கிளியரா? ஸோ இது எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சைடு என்னது, இது s × t அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது ரெண்டுலயுமே காமனா s இருக்கு பாத்தீங்களா? காமனா நான் s வெளியே எடுத்துறேன். 3t மைனஸ் 9t அப்படின்னு அர்த்தம். இங்கே s × t. அப்போ நான் இந்த s-ஐயும் இந்த s-ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, நான் இங்க டிவிஷன்ல கொண்டு வந்து நமக்கு என்ன கேக்குறாங்க, டைம் தான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் எல்லாம் கேன்சல் பண்ணாதான் டைம் நமக்கு தெரியும். ஓகே, சோ அப்ப s இந்த சைடு இருக்க s எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு மீதி இப்போ டைம்ங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. t = 3t மைனஸ் 90. இப்ப என்ன பண்ணுவோம், இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 2t மைனஸ் 90. t மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப t எவ்வளோ, 45 செகண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த மாதிரி சம் எப்பவுமே இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? எப்பவுமே இந்த மாதிரி ஸ்பீடு ஒரு இதை அடுத்தடுத்த ஸ்பீடு கொடுக்குறாங்க, இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டைம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு மெத்தட் வந்துச்சுனாவே இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இனிஷியலா எடுத்துக்கோங்க, அதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ணுங்க. எப்போதுமே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனா டைம் டெஃபினட்டா டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேவா? கிளியர்? சோ அப்ப இதை கரெக்டா பாத்துக்கோங்க. இன் கேஸ் எனக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ்க்கு பதிலா டிக்ரீஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும். அங்க என்னவோ சிம்பிள்ஸை மட்டும் கரெக்டா மைனஸ்னா மைனஸ் போடுங்க, பிளஸ்னா பிளஸ் போடுங்க. ஓகே, ஆன்சர்ஸ் வந்து இதே ப்ரொசீஜர்ல போடுங்க. டைம் ஆன்சர் 45 செகண்ட்ஸ், ஆப்ஷன் 4. ஓகேவா? எவ்ரிவன் கிளியர்? யாருக்கும் டவுட் இருக்கா இந்த ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல இருந்தே வா. சரி, ஓகே மேம். அந்த ஸ்பீட் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு அங்க இருந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதுல இருந்து மட்டும். சரி, ஓகே. ஸோ ஸ்பீட் இன்டு டைம்ங்கிறது என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நார்மலா நியூ ஸ்பீட் என்ன கிடைச்சிச்சு எனக்கு 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ்ன்னு சொல்றாங்க, அதனால 3s இன்டு டைம் என்ன ஆகுதுன்னா 30 செகண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால நான் t மைனஸ் 30. ஓகே, இந்த இடத்துல இது ரெண்டுமே என்னது, ஸ்பீடும் இது டைம். ஓகே, ரெண்டையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றோம். ஏன் மல்டிப்ளை பண்றோம்னா அப்ப பண்ணும்போது தான் இந்த ரெண்டு ஸ்பீடும் நமக்கு கேன்சல் ஆகி வெறும் டைம் மட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இங்க மல்டிப்ளை பண்றோம். ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்றேன். எப்படி பண்ணும்போது இங்க வந்து மைனஸ்ல இருக்கு. ஓகேவா? அதனால இது கரெக்டா கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. 3s ஒன்னொன்னே ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். இப்ப 3st வரும். அடுத்து இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ். சோ இங்க 30 × 3 90s. ஓகேவா? கிளியரா? சோ இந்த சைடு s × t அப்படியே தான் இருக்கு. இப்போ நான் இங்க ரெண்டுலயுமே எனக்கு s காமனா இருக்கனால நான் s வெளியே எடுக்கிறேன். 3t மைனஸ் 90 அப்படின்னு வரும். இந்த சைடு s × t. ஓகே, சோ இந்த s-உம் நான் கேன்சல் பண்றேன். ஓகேவா? கிளியர்? சோ t = 3t மைனஸ் 90. இதுதான் எனக்கு இப்ப கடைசியா இருக்குது. இப்போ நான் இந்த 3t இந்த சைடு கொண்டு வரலாமா? அப்போ பிளஸ்ல இருக்க t இங்கிட்டு வரும்போது மைனஸா ஆகும். மைனஸ் 90. சோ 3tல மைனஸ் 3tல இருந்து பிளஸ் 3t போச்சுன்னா மைனஸ் 2t. இங்க மைனஸ் 90. சோ மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல். அப்போ 2tனா அப்ப t = 45 செகண்ட்ஸ். ஓகேவா? இந்த 2 இந்த சைடு வரும்போது டிவைடட் 2-ஆ மாறும். ஐ டோன்ட் ஹேவ் ஸ்பேஸ். ஓகே, சோ அதனால இந்த 2 இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும்போது தட் இஸ் 45 செகண்ட்ஸ். ஓகேவா? கிளியரா இப்போ? மேம். சோ இந்த மாதிரி क्वेश्चन அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து doesn't have any value. இல்லையா, அங்க டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஐ ஹேவ் டு மென்ஷன் தி சம்ஸ். அதான் அது வந்து லைக் அவ்வளவு கன்சிடரேஷன் எடுக்க வேணாம். அது தேவையே இல்லை நமக்கு. ஏன்னா 350 டிஸ்டன்ஸ் தான் கிராஸ் பண்ண போகுது. நமக்கு என்ன மேட்டர்னா ஃபர்ஸ்ட் போகும்போது நார்மல் ஸ்பீட்ல போற அந்த ஸ்பீட் எல்லாமே அடுத்து ஸ்பீடும் டைமும் தான் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சேஞ்சஸ் சொல்றாங்க. அதனால நீங்க டிஸ்டன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் நடக்கல. அதே 350 கவர் பண்ணதான் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அதனால நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஓகேவா?
சரி ஓகே. சோ சேஞ்சஸ் நடக்கிறனால நம்ம அந்த சேஞ்சஸ மட்டும் தான் எடுத்து அதுல இருந்து அது எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ நம்ம டைம் வந்து 45 செகண்ட்ஸ் வந்து அது இயர்லியா போயிருக்கும். பிகாஸ் ஆஃப் 3 டைம்ஸ் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனனால அவ்வளவுதான். நமக்கு அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது இஸ் கான்ஸ்டன்ட். அதுல நம்ம எந்த ஒரு அதை வச்சு யூஸ் பண்ணி போட வேண்டிய நீடட் இருக்காது. ஓகேவா? சோ எவ்ரி ஒன் ஷுட் கிளியர். சோ ஃபோர்த் ஆப்ஷன் 45 செகண்ட்ஸ். இந்த மாதிரி சம் வந்துச்சுனாவே நீங்க இதே மாதிரியே போடுங்க. டிஸ்டன்ஸ்ங்கிறது நமக்கு அதை எடுத்துக்கணுங்கிற நீட் இருக்காது. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம். சோ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம்ங்கிற பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன்ஸ்ட்ரீம்னா என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஹஃபீஸ் கோமலவல்லி. ஓகே கரெக்ட் ஆன்சர். ஓகே அப்ஸ்ட்ரீம் நான் யூஎஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? யூஎஸ் ஃபார் அப்ஸ்ட்ரீம். சோ அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்துச்சுனாவே ஏபி அப்படிங்கிறது மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் போட்டு அண்டு ஓகே சோ போட் அண்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிற 2 விஷயம் வரும். ஓகேவா? சோ இதுல ஸ்ட்ரீம்ங்கிறத ஏன்னு எடுத்துக்கலாம், போட்டுங்கிறத பின்னு எடுத்துக்கிறேன். என்ன வேணாலும் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூவி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃபார்மட் மட்டும் எப்படி எழுதுன்னு பாத்துக்கோங்க. ஸ்ட்ரீமை ஏவாவும் நான் போட்டை பியாவும் எடுத்துக்கிறேன். சோ அப்ப அப்ஸ்ட்ரீம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா தட் இஸ் பி மைனஸ் ஏ. டவுன் ஸ்ட்ரீம் எப்படி டவுன் ஸ்ட்ரீம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா பி பிளஸ் ஏ. அவ்வளவுதான். இதுதான் ப்ராசஸ். ஓகே சோ போட்டையும் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணனா அதுக்கு பேரு டவுன் ஸ்ட்ரீம். அதே போட்டு அண்ட் ஸ்ட்ரீமோட வேல்யூஸ மைனஸ் பண்ணனா அதுக்கு பேரு அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? கிளியர்? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வேரியபிள் என்ன வேணாலும் இருக்கட்டும், பிளஸ் மைனஸ் ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே சரி இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு வரலாம். If a boat is moving upstream with a speed of 14 km/h. அவங்களே upstream அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அப்ப upstream அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன வரணும்? தட் இஸ் 14. ஓகே அப்ஸ்ட்ரீம்னா இந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருக்கேன், b மைனஸ் ஏ. ஓகேவா? அப்ப அதோட வேல்யூ வந்து 14 km/h கொடுத்துட்டாங்க. ஓகே அதே மாதிரி அண்ட் கோஸ் டவுன் ஸ்ட்ரீம் வித் ஸ்பீட் 40. டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன சொல்லியிருக்கேன், பிளஸ் தட் இஸ் 40. ஓகே இப்ப எனக்கு இந்த 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா? ஓகே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒண்ணு போட்டை மட்டும் தனியா கேட்பாங்க, இல்ல ஸ்ட்ரீமுக்கு மட்டும் தனியா கேட்பாங்க. அவ்வளவுதான் அந்த கொஸ்டினா இருக்கும். சோ இங்க என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேக்குறாங்க. தட் இஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது ஏ. ஓகேவா? ஏ பார்ட்டை கேக்குறாங்க. இது 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன பண்ணுவோம், ஏபி எனக்கு வேணும்னா இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? நார்மலா தெரியும் உங்களுக்கு, ஈக்குவேஷன் மெத்தட் சால்விங் தெரியும் தானே எல்லாருக்கும்? எஸ் மேம். ஏதாவது மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ற மாதிரி எஸ் அவ்வளவுதான். இங்க பண்ணும்போது நம்ம எதையுமே மல்டிப்ளை பண்ண வேண்டிய நீடே இருக்காது. ஏன்னா மைனஸ் ஏ இருக்கு, இங்க பிளஸ் ஏ இருக்கு. அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 2b கிடைக்கும். இங்க நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளவு வரும், 454. ஓகே அப்ப b யோட வேல்யூ 27 b கிடைச்சிருக்கு. b is a boat. okay but they are not asking a boat. okay stream தான் கேக்குறாங்க. அப்போ stream என்ன பண்ணும், ஏதோ ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா பிளஸ்ங்கும் போது நமக்கு மிஸ்டேக் வராது, அதனால ஈக்குவல் டு 40. அப்போ 40ல இருந்து 27 மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும், தட் இஸ் 3113. ஓகே சோ அப்போ ஸ்ட்ரீமோட வேல்யூ எவ்வளவுனா 13. ஓகே ஸ்ரீஷியா கணேஷ் கரெக்ட் ஆன்சர். ஓகே சோ ஆன்சர் வந்து 13. கிளியரா? அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னா இதுதான், வேற எதுவுமே இல்லை. இது வந்து நம்ம அந்த டைம் டிஸ்டன்ஸ்ல கூட ஒவ்வொரு சம்மும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னாவே இதுதான் கேட்பாங்க. இன்னொன்னு ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஸ்டில் வாட்டர் அப்ப என்ன பண்ணணும்னா இஸ் நத்திங் பட் ஒரு சரி அங்க என்ன பண்ணணும்னு மட்டும் அந்த சம் வரும்போது நான் சொல்றேன். ஓகே இப்போ இங்க பாத்துக்கோங்க, அப்ஸ்ட்ரீம்னா பி மைனஸ் ஏ, அதாவது போட்டு மைனஸ் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டு பிளஸ் ஸ்ட்ரீம். அவ்வளவுதான். ஓகே கிளியரா எவ்ரிவன்? இது யாருக்கும் புரியாம இருக்கா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து 2-3 கொஸ்டின் கேட்டா ஸ்ட்ரீம்ல மெத்தட்ல இருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா வரும். ஓகேவா? சோ கிளியரா? சரி ஓகே சோ நெக்ஸ்ட் ஸ்டில் வாட்டர் வச்சு ஒன்னு சொன்னா எனக்கு புரியும். ஸ்டில் வாட்டருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே சோ ஓகே this is a still water sum. Next sum 8. A boat travels 35 km upstream in 5 hours.
ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா 35 கிலோமீட்டர் 5 ஹவர்ஸ்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, போன சம்ல நமக்கு டைரக்டா இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. 14 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறது என்னது, இது எல்லாமே அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸ்பீடுங்கிறது இங்க நம்ம 8th சம். இதான் 8th சம். ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் 5 ஹவர்ஸ்ல போகுது அப்படின்னா ஸ்பீட் நீங்க இப்ப எவ்வளவு வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு போடணும். ஓகேவா, சரி, இதுல என்ன ஸ்டெப்ஸ் வருதுன்னு பாருங்க. 110 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் 10 ஹவர்ஸ். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்? இந்த வார்த்தை இங்க வந்திருக்கா? இந்த மாதிரி ஸ்டில் வாட்டர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்லைட்டா அந்த என்ன சொல்றது, ஃபார்மேட்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது என்னங்கிறத சொல்றேன் பாத்துக்கோங்க. அண்ட் the speed of the stream. ஓகே, இங்கேயும் ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நார்மலா upstream of the speed அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, upstream of the speed. ஸோ ஸ்பீட் ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இங்கேயே டைரக்டா அப்ஸ்ட்ரீம் கொடுத்தனால நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. அப்ஸ்ட்ரீம்னா ஒண்ணுல a மைனஸ் பி மைனஸ் பண்றது தான். ஓகே, இங்க 35/5. ஓகே, இங்க என்ன வரும், 7 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா, டைரக்டா கொடுத்தா நம்ம டைரக்டா எடுத்துக்கிறோம். டைரக்டா கொடுக்காம அங்க நம்ம ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதனாலதான் இது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வருது, வேற ஒன்றும் இல்ல. ஸ்பீடு கொடுக்கறனால நீங்க டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, இது அப்ஸ்ட்ரீமுக்கு. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமுக்கு கண்டுபிடிச்சுக்கலாம். 110 கிலோமீட்டர் 10 ஹவர்ஸ். ஓகே, அப்போ இங்க என்ன வரும், 11 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா, சரி, இப்போ ஸ்டில் வாட்டருக்கு வரலாம். இப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் in still water அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிவைடட் 2. அவ்வளவுதான், இதுதான் இல்ல மெத்தட். ஓகே, போட்னா ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் 2 பண்ணணும். ஓகே, அதுவே ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இன் ஸ்டில் வாட்டர், நான் ஸ்ட்ரீமுக்கு இங்க எழுதுறேன். ஓகே, இடம் பிளேஸ் பத்தல, சோ இங்க எழுதுறேன் ஸ்டார்டா. சோ இதுக்கு என்ன ஃபார்முலா, டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் பை 2. ஓகேவா, இங்க டவுன் ஸ்ட்ரீம் தான் ஃபர்ஸ்ட் வருமா மேம், அப்ஸ்ட்ரீம் வராதா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எது பெருசோ அதுதான் இங்க வரும். ஓகேவா, மைனஸ்ல எப்போதுமே ஆன்சர்ஸ் இதுல வராது. ஓகே, அதனால நீங்க அதை கரெக்டா எது பெருசோ சின்னதோ அதை வந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸ்டில் வாட்டர்னா இந்த டிவைடட் 2ங்கிறது ஒன்னு ஆட் ஆகுது. ஓகே, போட்னா ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ஸ்ட்ரீம்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. நமக்கு இப்ப இங்க என்ன கேக்குறாங்க, ரெண்டையுமே தான் கேக்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த போட்டும் கேக்குறாங்க அண்ட் ஸ்ட்ரீமும் கேக்குறாங்க. அப்ப ரெண்டையுமே நம்ம போட்டுடலாம். சோ இந்த இடத்துல சொல்லுங்க மேம். அந்த ஸ்பீட் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் போட்னு எழுதிருக்கீங்கல்ல மேம், அந்த ரெண்டு எஸ், ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். சரி, ஓகே. ஸ்பீட் ஆஃப் த போட் இன், அதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு. அதுதான் இங்க அப்படியே எழுதிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்னா நத்திங் பட் அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி அதுல டிவைடட் 2 பண்ணணும். அதுல பாதி தான் ஸ்டீல் ஆஃப் த, அதாவது ஸ்பீட் ஆஃப் த போட்டோட இதுன்னு ஆன்சர். ஓகேவா, ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் 2 பண்ணணும். அதுவே நீங்க ஸ்ட்ரீம் கேட்டா ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைடட் 2 பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே மேம். ஓகே, இப்போ இந்த ஆன்சர்ஸ் மட்டும் நான் இப்ப எடுத்துட்டு நான் அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆன்சர் என்னன்னா 7ம் 11ம் கொஞ்சம் நீங்க ரீகால் பண்ணி ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. அப் ஸ்ட்ரீமுக்கு 7 வருது, டவுன் ஸ்ட்ரீமுக்கு 11 வருது. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் ஷார்ட்டா இருக்கேன். ஃபர்ஸ்ட் போட்டுக்கு கண்டுபிடிக்கிறேன். போட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அப்ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணுங்க. ஓகேவா, ஆட் பண்ணி டிவைடட் 2. அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ என்ன வந்துச்சு, 7 தானே, 7 பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம்க்கு என்ன வந்துச்சு 11. ஓகேவா, பை 2. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரணும், 18/2. 18/2னா அப்ப ஆன்சர் எவ்வளோ, தட் இஸ் 9. ஓகே, 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். கிளியரா, இது போட்டு. அதுவே நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரீம். அதே ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இன் ஸ்டில் வாட்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இங்க என்ன பண்ணணும், சேம். எது இதுல பெரிய வேல்யூ, டவுன் ஸ்ட்ரீம் தானே பெருசு, அதனால இங்க நம்ம டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் பண்றோம். நார்மலா பேசிக் என்னன்னா போட்டுனா அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி அதுல பாதி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டில் வாட்டருங்கிறப்போ. ஸ்ட்ரீம்னா அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணி அதுல பாதின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். சோ இங்க 11 மைனஸ் 7 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, சோ 11 மைனஸ் 7 அப்படிங்கும்போது 4. 4/2 தட் இஸ் 2.
ஸோ இங்க ஆன்சர் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ அப்ப ஆன்சர் 9 2. எங்க ஆன்சர் வந்திருக்கு? ஆப்ஷன் 3. ஓகேவா? ஸோ அதை கரெக்டா பார்த்து போடுங்க. ஓகேவா? போட்டுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டா போட் ஆன்சரை போட்டுங்க. அடுத்ததுக்கு ஸ்ட்ரீம் கேட்டா 9 2ன்னு வரணும். சம்டைம் 2 9 அப்படின்னு கூட ஆப்ஷன்ல இருக்கும். ஓகே, கரெக்டா அதுக்கு தகுந்த ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ் போடுங்க. ஓகே, கணேஷ் ஸ்ரீஷியா ஓகே எல்லாம் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டில் வாட்டர்னா இந்த மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் 2 மைனஸ் பண்ணி டிவைட் 2 இதுதான் வரும். அங்க நம்ம டைரக்டா அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சோ கிளியரா எல்லாருக்கும்? எவ்ரிஒன் கிளியர்? சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சம் மட்டும் பாத்திரலாம். பிகாஸ் இது வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்ன பாத்தீங்களா, அதுதான். இதுல ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா நீங்க கரெக்டா போட்டுருப்பீங்க. மத்ததெல்லாம் ஏவும் பியும் என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்டட் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தெளிவா இங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃப்ரம் தி சேம் பாயிண்ட் ஆன் அ சர்க்குலர் ட்ராக். ஏதோ ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஒருத்தன் இப்படி போவான், இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்? இப்போ இது ரெண்டுமே சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன் இப்படி வருதுன்னா இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுவான்? ஒருத்தன் இப்படி வருவான், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரானா, இன்னொருத்தன் வேற ஏதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் இங்க இருந்து இப்படி போறான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொருத்தன் இங்க ஸ்டார்ட் பண்றான். சேம் டைரக்ஷன் சொன்னனால நம்ம இங்கதான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். மேம் இங்க சேம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மேம். அதனால சேம்னா இங்கதான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதான் நான் சொன்னேன். இப்ப இங்க வந்து வரக்கூடாது. நான் கொஞ்சம் டயக்ராம் மட்டும் அப்ப பெருசா போட்டா கரெக்டா இருக்கும். ஓகே, சோ இப்ப நம்ம இந்த பாயிண்ட ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அப்ப இங்கிட்டு போவான், இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? இப்படி வருவான். அவ்வளவுதான். ஓகே, சோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க தெரியுங்களா? அது நம்மளால லாஜிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல. இந்த படம் இங்கிட்டே வந்துட்டு இருக்கான், இவனு இங்க வரும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேர் சேருவாங்க, மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அந்த பாயிண்ட் தான் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சர்க்குலர்ல போறாங்கன்னாவே இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட 95% இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சர்க்குலர்ல ஆப்போசிட்ல வராங்கன்னா ரெண்டு பேரும் எங்க சேர்ந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சரி, இப்ப இந்த கொஸ்டின் அப்படிதானான்னு பாத்துக்கலாம். ரெண்டுமே இப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்னால நான் டைரக்ஷன் போட்டிருக்கேன். ஃப்ரம் த சேம் பாயிண்ட். ஓகே, சோ இந்த பாயிண்ட்ல இருந்து போறாங்க ஆனா சர்க்குலர் ட்ராக் வித் ஸ்பீட்ஸ் ஆஃப் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வரணும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்னொன்னு 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ரெஸ்பெக்டிவ்லின்னு வந்திருக்கணும். சோ அதுவும் மிஸ் ஆகுது, அதையும் பாத்துக்கோங்க. சோ வாட் இஸ் த டைம் ஆஃப்டர் தே, அதெல்லாம் கேட்டிருக்காங்க இங்கேயும். ஆஃப்டர் தே ஃபர்ஸ்ட் மீட் இஃப் த லென்த் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக் 15 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க. சரிங்க, என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சேம் டைரக்ஷனாவே என்ன கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ணணும் மேம். ரிலேட்டிவ் ஸ்பீட். ரிலேட்டிவ் ஸ்பீடு. சோ ஆப்போசிட்ங்கனால ஆட் பண்ணணும். ஆன்சர் சொல்லுங்க. ரெடிங்க, ஒரு 6 7 பேர் அனுப்பிட்டீங்க. ரதிப்ரியா, ஹபீஸ், கோமலவல்லி அண்ட் அனிதா, கணேஷ். ஓகே, எல்லாருமே கரெக்ட் ஆன்சர். சோ அனுப்புனவங்க எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் அனுப்பிட்டீங்க. சோ மத்தவங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க என்ன வரும் அப்படிங்கிறது. சேம் அதே தான், ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட். சோ ஆட் பண்ணணும். சோ 2 minutes 2 minutesல 1 minute enough. ஓகே, சோ
சரி ஓகே ஃபைன், டைம் ஆச்சு. மத்தவங்க எல்லாம் என்ன ஆச்சு? சேம் அனுப்பிருக்கவங்க தான் அனுப்பிருக்கீங்க. Fine. So, இப்போ இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணணும்? நார்மலா என்ன சொல்லியிருந்தேன், ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். என்ன கொஸ்டின் இந்த இடத்துல கேக்குறாங்க, என்ன டைம்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ நார்மலா டைமுக்கான ஃபார்முலா என்ன? டைம்ஸ் ஈக்குவல் டு தட் இஸ் என்ன வரும்? இங்க வந்து லென்த் அப்படிங்கறதுனால நம்ம லென்த்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ்னாலும் லென்த்னாலும் சேம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனால லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, தட் இஸ் கீழே ஸ்பீடு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் போடணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜரான மெத்தட். ஓகேவா? டிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா உங்க மைண்ட் டிஸ்டன்ஸே தான் பார்க்கும். ஓகே, அதனால லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிவைடட் பை ஆர்எஸ்ங்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீடு. சோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் இங்க எவ்வளோ? 15 கொடுத்துருக்காங்க அங்க. ஓகேவா? சோ ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்க என்ன பண்ணணும்? ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? 5 km/h 10 km/h என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வரும்? அப்போ 10 + 5 என்ன வந்துச்சு? 10 + 5 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 10 + 5 தான் என்னன்னு கேக்குறேன். ஆன்சர் நான் கேட்கல, ஜஸ்ட் 10 + 5 ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 15 ma'am. சோ ஏன்னா சொன்னவங்க ஒரு 10 பேர்ட்ட ஆன்சர் இருக்கீங்க. இங்க கிட்டத்தட்ட 30+ ஆன்சராவது வரணும் தான் நான் அகைன் கேக்குறேன். அப்போ 15 என்னன்னா 1. அப்போ 1 ஹவர்ல ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க? மீட் பண்ணிருப்பாங்க. அப்போ இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஒரு மணி நேரம், இங்க இருந்து 1 மணி நேரத்துல ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்க? மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ட்ரெயின் வச்சு கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி சர்க்குலர் ட்ராக்கும். இப்ப சர்க்குலர் ட்ராக் தான் அதிகமா கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி பாத்துக்கோங்க. இங்க ஆப்போசிட் பதிலா சேம் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இந்த சம்லயே நான் அப்படியே ரெண்டையுமே மென்ஷன் பண்றேன். அதே சர்க்குலர் பாத் வராங்க, ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன்ல சேம் பொசிஷன்ல இருந்து ஒரே டைம்ல போறாங்கன்னா இந்த மாதிரி போவாங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வரும்போது திரும்ப சர்க்குலர்னா என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப ரொட்டீன் ஆயிட்டே தான் இருக்கும். சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுத்து முடிச்சிருவாங்க, அடுத்த சுத்து, ரெண்டாவது சுத்து, மூணாவது சுத்து அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ ரெண்டாவது எப்போ எந்த டைம்ல திரும்ப இந்த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வருவாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? எல்லாமே சேம் மெத்தட் தான். அப்போ இங்க என்ன பண்ணுவீங்க? ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீடு ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன் சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும் ma'am. மைனஸ், தட் இஸ் ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போட்டுருக்கீங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஸ்பீட் ரெண்டையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப இங்க 10 - 5னா 5 அப்படின்னு வந்துரும். அவ்வளவுதான். கிளியரா? சோ அடுத்த சம் வந்து உங்களுக்கு அப்படிதான் சேம் டைரக்ஷன்ல அதே சர்க்குலர் பார்ட்ல இருக்கும். அதுல இருந்து 5 சம்ஸ் வந்து ஹோம் ஒர்க்ஸ் நீங்க தான் போடணும். ஓகேவா? அதாவது பிராக்டிஸ்ல ரிமைனிங் 5 சம்ஸ் தான் இருக்குது. எல்லாமே நம்ம பார்த்த மெத்தட்ல தான் இருக்கும். ஓகேவா? போட்டுட்டு நீங்க உங்க சைட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் என்னங்கறத பார்க்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நடத்தின வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த சம்ஸ் ஆகுது? ஓகே, சரி ஃபைன். ஓகே, சோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் ரத்திப்ரியா அப்புறம் அனுப்பியிருந்தீங்க இன்னும் ரெண்டு பேர். அவங்களுக்கு நான் வந்து ஆன்சர் வந்து நான் இன்னைக்குள்ள நான் தூங்குறதுக்கு முன்னாடியே அவங்க சென்ட் பண்ணிட்டு நான் பண்றேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ கைஸ். ஓகே, தேங்க்யூ. Thank you ma'am. Okay, Srishiya, Swati, so everyone, thank you.